பேரோட கஷ்டம் இருக்கும் பின்னாடின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேக்டரிக்குள்ள வந்தோம். நிறைய டாப்ஸ்ல இந்த மாதிரி தான் எலாஸ்டிக் வரும்ல, அதோட எலாஸ்டிக்கோட கட்டிங் நடக்குது. அண்ணா வந்து என்ன பண்றாங்க, மெஷர்மெண்ட் எடுத்துட்டு எலாஸ்டிக்கோட கட்டிங் பண்றாங்க. இங்க வந்து பாருங்க அந்த ப்ராசஸ் நீங்க பாருங்க. ஒரு கிட்ஸ் வேர் கலெக்ஷன் வந்து நீங்க பாக்குறாங்களே, அந்த கலெக்ஷன் எப்படி தயாராகும் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரோபோ கூட ரொம்ப ஸ்லோ. இவங்க முன்னாடி பாருங்க எவ்வளோ செம்மையா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களோட பேஷன், அவங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்க நேரா பாருங்க. இங்க போவோங்க பாருங்க, ஐரன் பண்றாங்க. அண்ணா வந்து சூப்பரா ஐரன் பண்றாங்க பாருங்க. நம்ம வந்து ஒரு கிளாத் வந்து ஐரன் பண்ணணும்னா ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகுமா? சாரி எப்படி தயாராகும், சாரி எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகும், லெஹங்கா எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகும், உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படின்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்களோட பிரத்யூஷா பரத்வாஜ். வெல்கம் பேக் டு அஜ்மீரா ஃபேஷன் தமிழ். வாங்க, இன்னைக்கு ஒரு துணி பிஸ்னஸ் பண்றாங்க யாராச்சும், அவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எதுக்குன்னா ஒரு துணி ரெடி ஆகணும்ல எவ்வளவு பேரோட கஷ்டம் இருக்கும் பின்னாடின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேக்டரிக்குள்ள வந்தோம். கிட்ஸ் வேர் இருக்குல்ல, கிளாத்ஸ், அது எல்லாமே எப்படி தயார் ஆகணும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியலுங்க, இப்படிதான் வரும், பல்கா தான் வருவாங்க. அதுக்கப்புறம் இதோட வெயிங் மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எப்படி இருக்கும் எல்லாமே செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜிஎஸ்எம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 200, 180 to 200 இருக்கும். இது வந்து ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் ஃபேப்ரிக். இப்படி வருவாங்க. கலர்ஸ் வந்து இப்படி பிங்க்கு, ப்ளூ, கிரீன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வரும். இங்க வந்து பாருங்க, அந்த அண்ணா என்ன பண்றாங்கன்னா இப்போ கட்டிங் பண்றாங்க. லேயர் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கட்டிங் ஆகும் பாருங்க. அந்த ப்ராசஸ் நீங்க பாருங்க. ஒரு கிட்ஸ் வேர் கலெக்ஷன் வந்து நீங்க பாக்குறாங்களே, அந்த கலெக்ஷன் எப்படி தயாராகும் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் கட்டிங் நடக்கும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இதோட ஃபுல்லா கட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஏதாச்சும் டேமேஜ் இருந்தா அங்கேருந்து அங்கே போவோம். இதுல வந்து துணி குவாலிட்டி தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியா இப்படி கட் பண்ணுவாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே கட் பண்ணிடுவாங்க. இதுல வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகும், சரிங்களா? இந்த மாதிரி அது வந்து தயாராகும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ரெடி ஆகணும்ல எவ்வளோ பேர் கஷ்டம் இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ பீஸ் ஒரு டேல இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 to 2000 ஷர்ட்ஸ், 1000 to 2000 ஃபேன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் இருக்கும்ல, ஃபேண்ட்டுக்கு எலாஸ்டிக்ஸ் இருக்கும். நிறைய டாப்ஸ்ல இந்த மாதிரி தான் எலாஸ்டிக் வரும்ல, அதோட எலாஸ்டிக்கோட கட்டிங் நடக்குது. அண்ணா வந்து என்ன பண்றாங்க, மெஷர்மெண்ட் எடுத்துட்டு எலாஸ்டிக்கோட கட்டிங் பண்றாங்க. இங்க வந்து பாருங்க எவ்வளோ த்ரெட்ஸ் இருக்கு. இது எல்லாமே கலர் வைஸ் தான் செப்பரேட் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டிச்சிங்குள்ள போவோம். ஸ்டிச்சிங் வந்து அங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரா மெட்டீரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பாருங்க, எவ்வளோ பேர் ஸ்டிச் பண்றாங்கன்னு பாருங்க. எவ்வளோ பேரோட கஷ்டம் இருக்கு, எவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க்னு நீங்களே பாருங்க. நேரா பாருங்க எவ்வளோ சூப்பர் ஃபாஸ்டா பண்றாங்க. ரோபோ மாதிரி, நம்ம சிட்டி ரோபோ மாதிரி இவ்வளோ சூப்பர் ஃபாஸ்டா பண்றாங்க. ரோபோ கூட ரொம்ப ஸ்லோ. இவங்க முன்னாடி பாருங்க எவ்வளோ செம்மையா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களோட பேஷன், அவங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்க நேரா பாருங்க. ஒரு ஷர்ட் வந்து ரெடி ஆகணும்னா இவ்வளோ பேரோட கஷ்டம் பின்னாடி இருக்கும். இவங்க வந்து இந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் இருக்கும்ல, ஷோல்டர், ஷர்ட்டோட ஷோல்டர், அது ஸ்டிச் பண்றாங்க பாருங்க. எவ்வளோ ஸ்பீடா ஸ்டிச் பண்றாங்கன்னு பாருங்க. அண்ட் இன்னொரு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா காலர் ரெடி பண்றாங்க. ஷர்ட்டோட காலர் இருக்கும்ல, காலர் ரெடி பண்றாங்க. இன்னொரு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸோட பார்டர் ரெடி பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனோட ஹார்ட் ஒர்க் இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு டிஷர்ட் வந்து ஸ்டிச் ஆகணும்னா இவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாமே நீங்க பாருங்க. என்னன்னா நிறைய பேர் ஈஸியா சொல்லுவாங்க, இது வந்து ஒரு வெறும் துணி தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் சொல்றாங்க. ஒரு துணி ரெடி ஆகணும்னா இவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்டிச் ஆகும். இப்போ ஸ்டிச்சிங் எல்லாமே முடிஞ்சிச்சுல, இப்போ எங்க போவோம் வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா
எலாஸ்டிக்னா எலாஸ்டிக் போடுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்கும்ல அதெல்லாமே இங்க ரெடி பண்றாங்க பாருங்க. அக்கா எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எது கலரோ அதோட டிஃப்ரெண்டா செப்பரேட் பண்ணிட்டு இப்படி ரெடி பண்ணுவாங்க. இப்போ ப்ளூனா ப்ளூ, ப்ரௌன்னா ப்ரௌன், பிங்க்னா பிங்க், அந்த மாதிரி செப்பரேட் பண்ணிட்டு இப்படி சூப்பர் ஃபாஸ்டா ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுல, இந்த மாதிரி செட் டு செட் இப்படி ரெடி ஆயிடுச்சா, இதெல்லாமே பல்கா எங்க போவோம், இங்க போவோங்க. பாருங்க ஐரன் பண்றாங்க, அண்ணா வந்து சூப்பரா ஐரன் பண்றாங்க பாருங்க. நம்ம வந்து ஒரு கிளாத் வந்து ஐரன் பண்ணணும்னா ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகுமா, ஆனா எங்க அண்ணா வந்து ஒரு மினிட்லயே 30-40 ஐரன் பண்றாங்க பாருங்க. எவ்வளவு சூப்பர் ஃபாஸ்டா ரெடி பண்றாங்க. இதெல்லாமே ஸ்டீம் ஐரன், அங்க ஸ்டீம்ல ஐரன் ஆகும். புது புது டிஷர்ட்டு, புது புது பேண்ட் எல்லாமே ஸ்டிச்சிங் அப்புறம் இந்த மாதிரி ஐரன் ஆகும் பாருங்க. எவ்வளவு பேரோட ஹார்ட் ஒர்க்னு நீங்களே பாருங்க, நேராவே பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கிங் போயிடும். பேக்கிங் வந்து இப்படி ப்ரீமியமா போவோங்க. இந்த மாதிரி பேக்கிங் பாருங்க, இந்த மாதிரி பண்றாங்க பாருங்க. இந்த மாதிரி ஐரன் முடிச்சதுக்கு அப்புறம் பேக்கிங் வந்து இப்படிதான் ஆகும். அதுவும் கலர் வைஸ் செப்பரேட் பண்ணிட்டு இப்படி பண்ணுவாங்க. நம்ம அஜ்மீரா ஃபேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இதுதான் அஜ்மீரா ஃபேஷன். லிட்டில் விங்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, கிட்ஸ் வேர்னு, அது எல்லாமே இப்படிதான் ரெடி ஆகுங்க. அண்ட் இங்க பாருங்க எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா பாருங்க எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ பேட்டர்ன்ஸ், எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு பாருங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன் அங்க பாருங்க, செம்மையான கலெக்ஷன். உங்களுக்கு ஒரு 1000 பீஸ் வேணுமா இன்னைக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 1 lakh பீஸ் வேணுமா இப்போவே ரெடியா இருக்கும். நம்ம அஜ்மீரா ஃபேஷன் சூரத்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணும் எல்லாமே ரெடியா இருக்கும். எதுக்குன்னா இது வந்து குட்டி மேனுஃபேக்சர் இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிராண்டு. இங்க வந்து இவ்வளோ பீஸ் இருக்கும் தெரியுமா. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், துணி பிசினஸ், அதுவும் கிட்ஸ் வேர் பிசினஸ் பண்ணணும்னா கண்டிப்பா சூரத் அஜ்மீரா ஃபேஷன் வாங்க, இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வீட்டுல உட்காந்து கூட வீடியோ கால் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களே ஒரு டிசைனை கஸ்டமைஸ் பண்ணிட்டு அதோட டிசைனோட பிரிண்ட் இந்த மாதிரி எனக்கு கிட்ஸ் வேர் வேணும்னா அது கூட இங்க முடியும் நம்ம அஜ்மீரா ஃபேஷன்ல. ஆமாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும், எந்த மாதிரி பேட்டர்ன் வேணும் எல்லாமே இங்க கிடைக்கும். நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும், ஏதாச்சும் பார்க்கணும் ஃபேக்டரிக்குள்ள, இல்ல சாரி எப்படி தயாராகும், சாரி எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகும், லெஹங்கா எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகும், உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படின்னு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் காமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க அஜ்மீரா ஃபேஷன் தமிழ் பேஜுக்கு. நான் கண்டிப்பா அந்த வீடியோ நான் பண்ணுவேன். இங்க பாருங்க இந்தியாலே நம்பர் 1 அஜ்மீரா ஃபேஷன். எதுக்கு தெரியுமா, ப்ரீமியம் குவாலிட்டியில அதுவும் ரொம்ப கம்மியான மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் அஜ்மீரா ஃபேஷன் எப்போவுமே பெஸ்ட்டுங்க. ஆமாங்க, நம்ம தமிழ்நாடுலேருந்து, கேரளாலேருந்து, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்டுங்க, பஞ்சாப், மகாராஷ்டிரா எல்லாரும் வந்து அஜ்மீரா ஃபேஷன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, துணி பிஸ்னஸ். எதுக்குன்னா இங்கே வந்து ஃபேப்ரிக் வந்து சூப்பரான ஃபேப்ரிக், அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ். அதனால தான் அஜ்மீரா ஃபேஷன் எல்லாருக்கும் ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கூட வேணும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்டாக் வேணும், நீங்கள் இப்போவே பிஸ்னஸ் பண்ணுங்க, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஸ்டேட்டுக்கு கூட இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஆமாங்க, மினிமம் ஒரு 1 lakh பர்ச்சேஸ் பண்ணணுங்க. இங்கேருந்து ஒரு 35+ கண்ட்ரிஸுக்கு கூட இங்கேருந்து டைரெக்டாக பார்சல் போவோம், அதுவும் வீட்டுக்கே போவோம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் உட்காந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே நேராக வந்து கூட நீங்கள் அஜ்மீரா ஃபேஷன் சூரத் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு நான் வருவேன்.